ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு John Loves. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்னோட லாஸ்ட் டே ஆஃப் ஹாலிடே. ஓகேங்களா, போன வருஷம் போட்ட லீவு இந்த வருஷம் வரைக்கும் 5ஆம் தேதி வரைக்கும் ஓடிங்குது. அப்படின்னா தப்பா எடுத்துக்காதீங்க. கிறிஸ்மஸ்க்கு போட்ட லீவ் ஃப்ரெண்ட்ஸ். நான் கிறிஸ்மஸ்க்காக ஃபேமிலிக்காக நான் எப்பவுமே லீவ் எடுப்பேன். ஒரு வாரம் 2 வாரம் கண்டினியூஸாக எடுத்துருவேன். ஸோ இந்த டைமும் நான் வந்து ஒரு வாரம் எடுத்துருந்தேன். எப்படி ஓச்சுன்னு தெரில, டப்புன்னு ஓடிச்சு. இப்போ ஃபைனலாக லாஸ்ட் டே வந்துச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, டே இன் மை லைஃப், அப்புறமா என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் ப்ளஸ் பேக் டு பேக் அடுத்தது இந்த என்னென்ன நடக்க போகுது, என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து வீட்டில் இருக்கிறேன். ஓகேங்களா, எனக்காக மோனா வந்து வாட் மாதிரிஸ் Chicken. This is சோம்பேறி chicken. But நாங்க வேற அது ஒரு சோம்பேறியே சொல்லுது பாத்தியா. அது இன்னொரு சோம்பேறி சொல்லுது பாத்தியா. A plus B is equals to B. இது வந்து சோம்பேறி chicken மாதிரி செஞ்சோம். செஞ்சுட்டு அதுல வந்து நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணோம். என்ன அது? கபாப் மசாலா. ஆட் பண்ணிட்டியா இல்ல பண்ண போறியா? பண்ணிட்டோம். ஓகே, அப்புறம் சாம்பார் வச்சேன். அந்த சாம்பார் வச்சு அழகு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசா வருவானே சாப்பிடலான்னு பாருங்க. காலியாக இல்ல ஒரு குவாண்டிட்டி சாம்பார். சாம்பார் சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். இல்லடா, சாம்பார் செய்யறது தப்பு இல்ல. ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னு யோசிக்கணும். ஒருத்தருக்கு நீ செஞ்சேன்னு வச்சுக்கோ. எல்லாருமே எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. என்னடா இது, என்ன கொடுமை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நான் லேட்டா எழுந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு என்னோட கடைசி ஹாலிடே. ஐ ஹாவ் டு என்ஜாய் மை ஸ்லீப்னு சொல்லிட்டு நான் லேட்டா ஏஞ்சி வந்து சரி முன்னாடி ஏதோ செய்யறாளே ஏதோ கொடுப்பான்னு போய் பார்த்தா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொழும்பு இல்ல பீஸ் கூட ஏதோ 4 பீஸ் வச்சுக்கிற எல்லாம் கொட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஓகே, இது என்ன? இதுவோ பாவக்காவை காலி பண்ணி வச்சுக்கிறாங்க. பாவக்காய் பிடிக்குமே. ஆனா மம்மி செய்யற ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, அப்ப நல்லா இருக்கும். இல்ல, மம்மி செய்யற ஸ்டைல் என்ன இருக்கும்னா, அந்த கசப்பு தெரியாது. அது எப்படிதான் செய்யறாங்களோ தெரியல. இல்ல, அந்த இன்கிரீடியன்ஸ் சொல்ற காமெடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சிடுங்க. எனக்கு தெரியும், மம்மி சொல்லி கொடுத்தாங்க. தெரியுமா? அப்ப நாளைக்கு நீ பாவக்காய் செய்யற மறுபடியும். நாளைக்கு நான் ஆபீஸ் போகும்போது காலைல ஏஞ்சி மாவை எடுத்து மாவை ஆட்டி கையால இட்லி வந்து சுட்டு கொடுக்க போறேன் காலையில எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அது நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது சொல்ல புருஷன் அன்னைக்கு போறேன். உன்னோட நியூ இயர் ரெசல்யூஷன், ஒன் ஆஃப் த ரெசல்யூஷன் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாத்தீங்களா, எந்திரிச்சு உன் கையால மாவை பிசைஞ்சு ஒன்னு சப்பாத்தி இல்லன்னா இல்ல பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எந்த பிரச்சனை இல்லை. நீ என்ன செய்யறன்னு முக்கியம் இல்லை, நீ எப்படி செய்யறன்னு தான் எனக்கு முக்கியம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட லஞ்ச் டைம் நான் வந்து இப்போ சாப்பிட போறேன். நீங்க பசஞ்சுப்பீங்களா இல்ல நான் பட்டி கொடுக்கணுமா? பண்ணி கொடு, நீ தான் வேற என்ன துக்குற. பெரட்டி கொடு. இது கூட பெரட்டி கொடுக்க மாட்டேன் ஒரு புருஷன். ஒரு புருஷனுக்கு பெரட்டி கொடுக்கறது ஒரு தப்பா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதோ என் தாய் இருந்தா என்ன கேட்டே கேட்டிருக்க மாட்டாங்க. டப்புன்னு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையும். ரொம்ப தான் பிகு பண்ணிக்குது இந்த பொண்ணு. உங்களுக்கு பண்ணி கொடுக்கல பண்ற, ஆனா ரொம்ப பிகு பண்ணிக்கிறியா? ஓகே, என்ன பண்ண போறாருல? உடைக்க போறேன் முதல்ல. ஏன்பா அந்த கடாயிலேயே போட்டு சூடா பிசைஞ்சு கொடுத்துடலாம்ல. உனக்கு என்னத்துக்கு? நீ தான் சாப்பிட்டியா காலில இருந்து? எனக்கு வை. சரி, ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுட்டா. எனக்கு 2 பீஸ் இருந்தா போதும். எனக்கு அந்த கிரேவி இருந்தா போதும். ஏன்னா கொழும்பு தான் காலி பண்ணிட்டீங்களே. சாரி பூரி. இதுக்கு பேர் என்னன்னா, ஒருத்தக்குறானே கேர்லெஸ்னஸ். ஒருத்தக்குறானே அவனுக்கு என்ன சாப்பாடு கொடுப்போம். அவ்வளவோ எப்படி காலி ஆயிடும்? ஏன்னா கொழும்பு வந்து சாப்பாட்டுல போட்டு சாப்பிடணும். நீங்க குடிக்க கூடாது, சரியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நான் வந்து இவங்க இதோ மிக்ஸ் பண்ணி கொடுக்கட்டும். நான் வந்து சாப்பிட்றேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். இன்னைக்கு இப்ப கொஞ்சம் பெரட்டி கூடனா இதுக்கே பிக்கு பண்ணிக்கிற. சூடா பெரட்டணும்ப்பா அதெல்லாம். எந்த என்னப்பா உங்களது எங்க ஊர்ல வந்து கேஸ் ஆன் பண்ணிட்டு என்ன சூடே இல்ல அப்படி பெரட்ட கூடாது.
நீ ஆன் பண்ணு, ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு சூடா இதாகும் போது பெரட்டு. அடிப்புச்சுல போதும். ஏன்னா எல்லாமே சுட சூடாதான் சாப்பிட்டு எங்களுக்கு பழக்கம். இருடி, நான் முதல்ல பெரட்டணும், பெரட்டிட்டு அதுக்கப்புறம் பா அப்படியே பெரட்டலாப்பா. சூடா அப்படியே இதாகும், அது நல்லா பிடிக்கும் மசாலா. பரவாயில்லப்பா, இன்னும் வந்து நீ அதில் ரைஸ் போட்டு பெரட்டி கொடு. இன்னும் போட்டா? ஆமா, இன்னும் கொஞ்சம் போடு. பெட்ட தரலாம் சொல்லி பெரட்டி கொடுக்குற, அதுக்கு தோன்று தப்பா பண்ணக்கூடாது. நீ சொல்றதோ பண்ணலாம். அது எப்படி தரமா பண்ணுவாங்க, இந்த புளியோகரை, லெமன் ரைஸு அந்த மாதிரி பெரட்டலாம். இதெல்லாம் கிரேவி கொஞ்சம் அது பிடிக்கணும் இல்லையா, சூடா ஒரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முட்டை டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டா ஸ்ட்ரென்த்து. அதனால மோனா எனக்கு ஒரு முட்டை போட்டு கொடுக்கும். ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு? இதுவா சில்லியா? சில்லி. எக் ஃப்ரை ஓகேயா? என்னது பாவக்காய்? அதை சாப்பிடவே இல்லை நான். நல்லா இருக்கும் பாவக்காய். ஓகே, இது நீ செஞ்ச கிரேவியா? ஆமாம். எப்பவுமே இந்த ரியாக்ஷன் தான் வரும், அதனால எனக்கு தெரியாது. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த லஞ்ச் நான் மிஸ் பண்ணுவேன். இந்த லஞ்ச் மிஸ் பண்ணுவேன் அன்னைக்கு. வீட்டுல இருக்கும் போதெல்லாம் லஞ்ச் சாப்பிடாதீங்க என்ன. நாளைக்கு ஆபீஸ் போயிடுவல, கேண்டீன். நாளைக்கு லஞ்ச் வேணா கொண்டு வந்து குடுக்குறேன். கொண்டு வந்து கொடு, நல்லது. டெய்லி கொஞ்சம் பாக்கலாமா? சாப்பிடாம பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்துன்னு இருந்தீங்க, நீங்க என் கண்ணு முன்னாடி உட்காந்து சாப்பிட வச்சு அனுப்புறேன். அப்ப நாளைக்கு அந்த வீடியோ பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே, பார்க்கலாம். நீ எத்தனை மணி கொடு? இன்னும் 10 ஆச்சு, நான் வெளியே உட்காந்து சாப்பிட்டு பாக்குறேன். என்ன கொண்டு வந்தாலும் சாப்பிடணும். என்ன கொண்டு விஷத்தை கொண்டு? தக்காளி சாப்பாடு, புளியோதரை. அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் முடியாது. என்ன அநியாயமா இருக்குது. நான் பேசாம அங்கேயே பிரியாணி சாப்பிடுறேன். தெரியுதா? முட்டை ஓகேவா? மம்மி எனக்கு வந்து வாங்கி பார்த்து மசாலா என்னது மசாலாவா? புளியோகரை. புளியோதரை சாப்பிட மாட்டேன். கிச்சடி. புளியோதரை சாப்பிடுவீங்களா? ஓ, நீங்க அந்த பெரட்டல் சாப்பிட மாட்டீங்க, அது பதிலா இன்னொரு ஸ்டைல் புளியோதரை சாப்பிடுவீங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி சுட சுட சாப்பிட்டு பழகிட்டேன் நான். இந்த புளிப்பாக்குறது எனக்கு பிடிக்காது. லைக் லெமன், எனக்கு அது புளிப்பு லெமன் பிடிக்காது. தக்காளியே பிடிக்காது. வெங்காயம் சாப்பிட மாட்டேன். வெங்காயம் ஓகே. வெங்காய சாதம் எதுனா செய்ய போறியா? வெங்காயத்துல யாருன்னா சாதம் செய்வாங்க? நான் செய்வேன். நீ செய்வேன். நான் தானே உனக்கு எலி டெஸ்டிங் எலி. ஸோ அந்த மாதிரி காரமா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லஞ்சு மோனா கையால இன்னைக்கு. டுமாரோ மை லஞ்ச் வில் பி ஃப்ரம் மோனா தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். முதல்ல எத்தனை மணிக்கு லஞ்சுன்னு சொல்லிட்டு போங்க. என்ன அது வேற டைமுக்கு சொல்லிட்டு அப்புறம் லஞ்சுலேயே கொண்டு வரல எனக்கு வானா சொன்னீங்கன்னா 1 to 2 இப்போ சாப்பிட்ற 4 மணிக்கு சாப்பிட்ற மாதிரி நீ 4 மணிக்கு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து நான் ரிட்டர்ன். ஓகேவா? 1 to 2 லஞ்ச் ரெடி ஆகணும். 1 நீ அங்க இருக்கணும். அப்புறம் நீ இங்க 11 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ரெடி ஆகி நீ செய்யணும். முடியுமா? ஓகே, என் பொண்ணாடி எத்தனை வரதா பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்றேன். என்ன பண்றீங்க? இந்த அபேண்டன் பைக்கை கொஞ்சம் கிளீன் பண்றேன். தொட்டி ஆபீஸ் போனா வண்டி எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் பிஃபோர் மேரேஜ் எப்படி இருக்கணும், வாரம் அது வந்து பிஃபோர் மேரேஜ். அதுதான் வாரம் கழுவு, வாரம் தொச்சு வைங்குவேன். வண்டி மேல இதுவே போயிடுச்சு. நாளைக்கு ஆஃபீஸ் போகிற ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் இப்போ எடுக்க லைட்டாக கழுவி வைக்கலாம். பல நாள் எடுக்காத மாதிரி இருக்குது. அது வாய் இருந்தா காரி துப்போம். ஆமா, ஷாம்பு போட்டு ஊத்தலாம்ல. ஷாம்பு போட்டா கலர் போயிடும்ப்பா. லைட்டா இது நம்ம நார்மல் இது போட்டு வச்சாதான் போதும். நீ கொஞ்சம் கல்வி கொடுக்குறது வேலை இல்லை. வேலை இல்லைன்னு தான் சொல்றவா? பரவாயில்ல, எனக்கு சீரியல் பார்க்குற வேலை இருக்கும். அப்போ சீரியல் பார்ப்பேன். சரி, நான் கழுவிடுறேன். கொஞ்சம் வச்சு கொடுத்துறேன். சாரி, நாட் பாசிபிள். இம்பாசிபிள். எஸ்,
பக்கெட் எடுத்து வந்தா கல்லணும். இது நீங்க இப்போ எவ்வளவு குடமா தண்ணி ஊத்துனாலும் இது கிளீன் ஆகாதுப்பா. ஏன்டா? ஏதோ மண்ணில் புதைச்சி வச்சு எடுத்த மாதிரி இருக்குது. இல்லை காசு கொடுத்து பே பண்ணி கல்லணும். ஆனால் இப்போது டைம் இல்லையே. ஃபர்ஸ்ட் வண்டி ஸ்டார்ட் ஆகுதா பார்க்கணும். அந்த டியூப் வச்சு அடிக்க வேண்டியதானே? 15 நாள் வேறு ஆயிடுச்சு. டியூப் வேறு எடுத்து வச்சுக்கிறா. தாடி கட் ஆகிட்டு இருக்குதுங்க. பரவாயில்ல, கட் பண்ண அந்த குட்டி டியூப்ல அடிங்க. எங்க இருக்கு டியூப்? இருக்கே. செய்யுங்க செய்யுங்க, வேலை செய்யுங்க. நல்லா இருக்கு பார்க்க. இதுக்கே வா. ஏய் ரொம்ப வெயிட் ஆகுது. தூக்க முடியாது. ரொம்ப வெயிட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனா எனக்காக கொஞ்சம் கல்வி கொடுக்குது. நானும் கொஞ்சம் பண்ணேன், என்னால் முடியல. இதெல்லாம் கல்வி கொடுக்குறேன். உன் சீட்டு அது நீத்தா. அதுதான் உன் சீட்டு நீத்தா ரிசர்வ் பண்ணணும். இல்லை நீ கழட்டி கூட வச்சுக்கோ, பரவாயில்ல. ஆமாம், அது கழட்டலாம். கழட்டி வீட்டில் கூட வச்சுக்கோ, யாரும் உட்கார முடியாது. இல்லை, நான் யூஸ்வலாக நான் யாரையும் ஏற்ற மாட்டேன் லிஃப்ட் கூட. என் ஃப்ரெண்டுங்களே நான் ஏற்றுறதில்ல. அந்த பக்கெட் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி எடுத்துனாங்க. நீ ஆஃபீஸ் போகிறதுக்கு நான் இது பண்ணுறேன். சரி கூட நான் பண்ணுறேன். நீ தான் வந்த, நான் பண்ணி கொடுக்குறேன்னு. வேறு துணி இல்லை? இல்லை, ஒன்று தான் இருக்குது. இப்போ கூட நான் தச்சுக்கிறேன். போதும், தண்ணியில் நிற்காத, கோல்டாவோ. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாஷிங் எல்லாம் முடிச்சுட்டு மோனா வந்தோம் மேலே. மோனா எனக்காக வந்து காஃபி போட்டு வந்துச்சு. இப்போ பாருங்களேன், இந்த காஃபி இது காட்டி ஃப்ரெண்ட்ஸு காமி என்ன சூப்பராக போட்டுக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வர நான் ஸ்ட்ராங்காக குடிப்பேன். ஆக்சுவலாக நான் காஃபி லவரே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் வந்து காஃபி லவரே இல்லை. நான் வந்து டீ லவர். ஓகேங்களா? எங்கே இருந்தாலும் நான் டீ குடிப்பேன். நான் ஜான் லவர். ஐயோ, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து காஃபியே அவ்வளோ குடிக்க மாட்டேன். இப்போ நான் வந்து என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது ஒரு ரெசல்யூஷனாக நான் வச்சுக்கிறேன். ஏன் சார்மா, எங்கள் வீட்டில் வந்து மம்மிக்கோ மோனாக்கோ டீ போட வராது. ஒரு காஃபி தான் போடுவாங்க. சரி, அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ காஃபி பர்சனாக மாறினுங்கிறேன். இப்போ டேடி வந்து அப்போ ஃபர்ஸ்டெல்லாம் வந்து அவர் ஷிஃப்ட் டைமிங் வேறு. 5 மணிக்கு வந்துடுவார். 5 மணிக்கு வந்தாருன்னா எனக்கு கரெக்டாக டீ போட்டு கொடுப்பாரு அந்த ஈவினிங் டைம். இப்போ டேடியும் 9 o'clock வராரா, ஸோ அவர்னால போட முடியாது. ஸோ அவரும் வந்து டீயை மறந்துட்டாரு, காஃபி தான் குடிக்கிறாரு இப்போ. ஸோ வந்து இது ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனாக நான் ஆட் பண்ணிக்கிறேன், நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சேஞ்சிங் டு காஃபி பர்சன். ஓகேங்களா? அடுத்த ரெசல்யூஷன் என்ன வந்து என்னன்னா, எனக்கு கோவம் ஜாஸ்தி. நான் ஏஜி பிளாக்ஸ்ல சொல்லியிருப்பேன், கோவம் வந்து சுருன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சுருன்னு வரும்போது பொக்கு பொக்குன்னு குத்துவேன். இப்போ வந்து இந்த இயர் வந்து நான் வந்து கண்ட்ரோலிங் மை பேஷன்ஸ், ஹேங்கர் எல்லாமே கம்மி பண்ணிட்டாகிறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும். ரொம்ப இஷ்டத்துக்கு வெயிட் போட்டுக்கிறேன். துபார் ஆல்ரெடி. ஸோ இந்த வருஷம் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு கரெக்டாக இந்த தொப்பைக்கு இப்போலாம் குறைச்சி வேற லெவலில் ஒரு சாக்லேட் பை லெவலில் இருந்துடணும். இப்போ ரகட பையாக சுற்றிருந்தேன்னா மோனா இஷ்டப்படுது இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம், நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கும், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you in another video. Bye.